எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் இட்லி செய்ய போகிறேன். இப்போ அந்த இட்லி எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். 1/4 கப்பு தயிர் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு ஊற்றிடலாம். இப்போ தண்ணி கொதிக்குது, பிளேட் உள்ள வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். ஒரு 13 நிமிஷம் வேகட்டும். இப்போது 13 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.